தன்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சில மணித்துளிகளுக்கு முன்பு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமையின் கீழ் இன்று தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 16வது சட்டப்பேரவை பொதுத் தேர்தலானது எந்த தேதிகளில் நடைபெற உள்ளது என்பது குறித்து அறிவித்துள்ளார்கள். அது குறித்து இன்றைய காணொளி வாயிலாக நாம் காண விரும்புகின்றோம். இந்த 16வது சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் தேதி என்பது யாருக்கு இந்த தேர்தல் தேதி லாபத்தை கொடுக்கும், யாருக்கு இந்த தேர்தல் தேதி நஷ்டத்தை கொடுக்கும் என்பது குறித்தும் இன்று நாம் விரிவாக காண உள்ளோம். 15வது சட்டப்பேரவை பொதுத் தேர்தலானது 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று மே மாதம் 2ஆம் தேதி அனைத்து அந்த 5 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதன்படி இன்றைய தினம் இந்த 5 ஆண்டு காலம் 2021 முதல் 2026 வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியானது நடைபெற்று வருகின்றது. அதனுடைய பதவிக்காலம் வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்தெந்த தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது, வாக்கு எண்ணிக்கை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியாக மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை என்பது 5 மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் நடைபெறும் என்பது குறித்தும் அறிவித்துள்ளார். அந்த வகையில் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இந்த வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. இந்த வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு ஏன் செல்கிறது என்பது குறித்து இன்று நாம் காண உள்ளோம். தமிழகத்தில், கேரளாவில், புதுச்சேரியில் இதுவரை இந்த தென் மாநிலத்தில் இந்த 3 மாநிலங்களுக்கும் 1996க்கு பிறகு தேர்தலானது சரியான முறையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகின்றது. எப்பொழுதும் தமிழகம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளா அந்த 3 மாநிலங்களிலும் ஒரே கட்ட தேர்தல் தான், ஒரே நாட்களில் தான் இதுவரை நடந்து வந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைய தினம் அங்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த 3 மாநிலங்களுக்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஏன் அவ்வாறு வேறுபாடுகள் காணப்படுகின்றன என்பது குறித்து அறிந்தால், முதல் கட்டமாக ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அசாம், கேரளா, பாண்டிச்சேரி இந்த 3 மாநிலங்களும் ஒரே கட்ட தேர்தலாக நடைபெறுவதாகவும், அதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தலாகவும், மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலாக ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியும் நடைபெற உள்ளதாகவும் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த ஒட்டுமொத்த தேர்தலுக்கான இந்த 5 மாநிலங்கள வாக்கு எண்ணிக்கை என்பது மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 30ஆம் தேதி தொடக்க நாளாகவும், ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இதற்கு முடிவு நாளாகவும், 7ஆம் தேதி பரிசீலனை என்றும், 9ஆம் தேதி மனுவை வாபஸ் பெறுவதற்காகவும் ஒரு அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவித்த அந்த சில நிமிடங்களிலிருந்து தமிழகம் உட்பட அந்த 5 மாநிலங்களும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். எதனால் தமிழகத்திற்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தான் இன்று நாம் காண உள்ளோம். தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியானது மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சியாக, திமுகவுடைய தனிப்பட்ட ஆட்சியாக தான் இன்றைய தினம் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றது. அதேபோல்தான் மேற்கு வங்கத்திலும் மம்தா பானர்ஜி
அவர்கள் தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் தனி கட்சி ஆட்சி முறையில் தான் அங்கும் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதேபோல் கேரளாவிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான ஆட்சியானது அங்கும் நடைபெற்று வருகின்றது. ஆனால் தமிழகத்திற்கு மட்டும் ஏன் மே மாதம் 23ஆம் தேதி என்பது ஒரு புரியாத புதிராக உள்ளது. ஏனென்றால் கடந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தற்பொழுது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதற்கு காரணங்கள் அறிந்தால், பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தான் முடிவுக்கு வரும். அதற்கு அடுத்தபடியாக பள்ளிகளுக்கு 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இறுதி பருவத் தேர்வுகள் நடைபெறும் என்பது குறித்து எல்லாம் தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்திருக்கும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் மே மாதம் 1ஆம் தேதி தென்னகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா நடைபெற உள்ளது. அதன் அடிப்படையில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது மே மாதம் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். ஆனால் ஏப்ரல் மாதம் பள்ளியினுடைய இறுதித் தேர்வுகள் அனைத்தும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பாக முடிப்பதற்கு ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையானது அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ள நிலையில் இந்த தேர்தல் தேதி எதனால் ஏப்ரல் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது தான் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நாம் அறிந்த வகையில் இன்று ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியானது, அதனுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியானது இன்றைய தினம் தேர்தலை சந்திப்பதற்கு எல்லா நிலையிலும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இருக்கின்றது. காரணம், ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளும், IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 தொகுதிகளும், மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கு என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவடையக்கூடிய சூழலில் அவர்கள் தேர்தலை எந்த நேரத்தில் வேட்பாளர்கள் அறிவிப்பதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியானது தயார் நிலையிலும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தயார் நிலையில் உள்ளது என்பதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய கள நிலவரம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தேதி வரையில் கூட்டணி குறித்து கூட இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு வாய்ப்பில்லாமல் தான் இன்னும் சென்று கொண்டிருக்கின்றது. காரணம், இந்த NDA தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் திரு நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த NDA கூட்டணியில் கூட்டணிக்குள்ளே கூட்டணி சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த NDA தேசிய ஜனநாயக கூட்டணியானது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இன்றைய தினம் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய இன்றைய தினம் டெல்லியிலே CBI அலுவலகத்திலேயே திரு நடிகர் விஜய் அவர்களும் இன்றும் நாளையும் கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் பலியானது சம்பந்தமாக நேரடி விசாரணையில் CBI அலுவலகத்தில் உள்ளார். அங்கு அவர்கள் CBIயை வைத்து நடிகர் விஜயை மிரட்டி இந்த NDA கூட்டணிக்குள் நடிகர் விஜயை வர வைக்க வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடிய NDAனுடைய திட்டம். அதனால்தான் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தெளிவாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நடக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்திற்கும் NDAக்குமான தேர்தல் என்பதுதான் அவருடைய சிந்தனையாக உள்ளது. காரணம், நடக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியானது எதிர்கட்சியாகவோ இல்லை ஆளுங்கட்சியாக வந்தாலும் NDAவில் இருந்துதான் ஒரு முதலமைச்சராக வருவார் என்பதுதான் இன்றைய தினம் வரை திரு நரேந்திர மோடி அவர்களாலும் உள்துறை அமைச்சர் அவர்களாலும் ஒவ்வொரு தேர்தல் பரப்புரையின் போதும்
பிரச்சாரத்தின் போதும் அவர்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள் வந்தால் நடிகர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தான் என்டிஏவுடைய திட்டமாக உள்ளது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து யாரோ ஒருவர் முதலமைச்சராக வந்தாலும் நடிகர் விஜய் அவர்களை துணை முதல்வராகவும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒருவரை துணை முதல்வராக ஆக்குவதுதான் இந்த என்டிஏவுடைய திட்டமாக உள்ளது. இதற்கு அவர்களுக்கு கால அளவுடைய தேவைப்படுவதால் தான் தமிழகத்திலே ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள் நடைபெற்று முடியக்கூடிய இந்த சட்டசபை தேர்தலானது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய நிலைமையாக நாங்கள் அறிகின்றோம். எப்பொழுதும் தமிழகம் பாண்டிச்சேரி என்பது ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாகத்தான் நம் மக்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இவர்கள் பாண்டிச்சேரிக்கு ஒரு தேதியாகவும் தமிழகத்திற்கு ஒரு தேதியாகவும் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இந்த தன்னாட்சி அமைப்பாக இந்தியாவில் நியாயமாகவும் நேர்மையாகவும் மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் செயல்படக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் இன்று ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் அனைத்து மக்களாலும் உடனடியாக கேள்வியானது எழுப்பப்படுகின்றது. காரணம், இன்று ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அனைத்து நிலையிலும் தேர்தலை சந்திக்க தயார் நிலையில் உள்ளது. அதற்கு எதிர்த்து களம் காணக்கூடிய என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியானது இன்று வரை யாருக்கு எந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து கூட இன்று வரை பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை. அவர்களுக்கு சௌரியம் போல் இந்த தேர்தலை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உடன்படுதோ என்ற ஒரு சந்தேகம் தமிழக மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் அனைத்து ஆளக்கூடிய ஆளுங்கட்சி மற்றும் மற்ற எதிர்கட்சியினருக்கும் கேள்வியாக உள்ளது என்பதுதான் தற்போதைய கள நிலவரம். இந்த தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி என்பது அறிவிக்கப்பட்டது முழுக்க ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இந்த தேர்தல் தேதியானது லாபத்தை கொடுக்கும் என்று அவர்கள் எண்ணலாம். ஆனால் தமிழக வாக்காளர்கள் எல்லா நிலையிலும் ஒரே சிந்தனையில் இருக்கின்றார்கள். நடக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்பதுதான் இன்றைய கள நிலவரம். அந்த அடிப்படையில் அவர்கள் தேர்தலை 6 மாதம் சென்று வைத்தாலும் தமிழகத்தை ஆளப்போறது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பது இன்றைய கள நிலவரமாக உள்ளது. நன்றி.